இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பேஸ்புக்கில் இருந்து பிரதமர் மோடியின் செல்ஃபி வீடியோ நீக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. தவறு நடந்துவிட்டதாக அந்நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. இது பற்றி விளக்குகிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. பிரதமர் வீடியோ விவகாரம் தொடர்பா இப்ப மெட்டா நிர்வாகத்தினுடைய தலைவர் மார்க் ஜூக்கர்பர்க் மன்னிப்பு கேட்டிருக்காரு மத்திய அரசு கிட்ட அப்படிங்கிறது பரவலா இப்ப பேசப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நாம விரிவா பார்க்கலாம். அதாவது டெல்லியில நீட் போராட்டம் அப்படிங்கிறதுக்கான எதிரொலி இன்னமும் இருக்குன்னு தான் சொல்லணும். போராட்டம் என்னவும் முடிஞ்சிருச்சு, ஆனா அந்த போராட்டத்துல நடந்த விஷயங்கள் இப்ப வரைக்குமே பேசப்பட்டுட்டு தான் வருது. அந்த வகையில நடந்த ஒரு சம்பவம் தான் இது. டெல்லியில போராட்டம் நடந்துச்சு இல்லையா இந்த நீட் விவகாரம் தொடர்பா. அப்ப ஜூலை 23, 2026 அன்னைக்கு பிரதமர் மோடி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோல அவர் பேசியிருந்த விஷயங்கள், இந்த வினாத்தாள்கள் இதெல்லாம் லீக் செய்யப்பட்டது மேல ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தார். இந்த வீடியோ அப்படிங்கிறது ஃபேஸ்புக்ல பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்துச்சு. பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்த சில நேரத்திலேயே இந்த வீடியோ அப்படிங்கிறது மறைஞ்சு போயிடுச்சு, அதாவது காணாம போயிடுச்சு, நீக்கப்பட்டுருச்சு சமூக வலைத்தளத்திலிருந்து. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்த வீடியோவை பதிவேற்றம் செஞ்சிருந்தாங்க மெட்டா நிறுவனம். இதற்கிடையில ஒரு பிரதமரனுடைய வீடியோ, அதோ அவருடைய பேஜ்ல அபிஷியலா போடப்பட்ட ஒரு வீடியோ, இந்த வீடியோவை எப்படி நீங்க நீக்குவீங்க, எதனால இந்த வீடியோ நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி மெட்டா நிறுவனத்துக்கிட்ட விளக்கத்தை கேட்டிருந்தாங்க. விளக்கம் ஏற்கப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு அடுத்தபடியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்க எடுப்போம். ஒருவேளை விளக்கம் நீக்கப்படலை அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருந்துச்சு. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அவங்க கொடுத்திருந்த விளக்கம் அப்படிங்கிறது இது தொழில்நுட்ப கோளாறுனால ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இல்லை நீங்கள் நேரடியாக எங்களுக்கு விளக்கத்தை கொடுங்க, எங்களுக்கு சொல்லுங்க, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற நிலைக்குழு ஒரு சம்மனை அனுப்பியிருந்தாங்க. இந்த சம்மன் தொடர்பாக பார்த்தோம்னா ஆகஸ்ட் 3, 2026 அன்னைக்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கிட்ட மெட்டா நிறுவன அதிகாரிகள் நேரடியாக சந்திச்சு மன்னிப்பை தெரிவிச்சிருந்தாங்க, விளக்கத்தையும் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த விளக்கம் எல்லாமே ஏற்கப்பட்டிருந்தா கூட நாடாளுமன்ற நிலைக்குழு இன்னொரு நிபந்தனையை முன் வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டா தலைவர், அதாவது மார்க் ஜூக்கர்பர்க், அவர் தனிப்பட்ட முறையில் 3 நாளுக்குள்ள மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிலைக்குழு ஒரு கெடுவை விதிச்சிருந்தாங்க. ஒருவேளை அவர் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நாங்களும் சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னன்னா, தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி 79(3) இதனுடைய சிறப்பு பிரிவு திரும்ப பெறப்படும் அப்படின்னும் மெட்டா தலைவர் மேல வழக்கு பதியப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, சமூக வலைத்தளங்களில் வெளியாகுது இல்லையா வீடியோக்கள், இந்த வீடியோக்கள் யாராவது குற்றம் யாராவது புகார் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடியோக்கள் நீக்கப்படும். இதற்கு அந்த யாரும் புகார் தெரிவிக்காத வரைக்கும் அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் இருக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. ஒருவேளை இது புகாரா தெரிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வீடியோக்களையோ இல்ல அந்த பதிவையோ நீக்கணும். இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் சமூக வலைத்தளங்களுக்கு இருக்கு. அந்த சமூக வலைத்தளங்களுக்கு ஒடுக்கப்பட்ட இந்த சட்டம் அப்படிங்கறத நாங்க திரும்ப எடுத்துப்போம், நீங்க அதுக்கப்புறம் எந்த மாதிரியான வீடியோக்களுமே போட முடியாது அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு தரப்புல இருந்து, அதாவது அந்த நாடாளுமன்ற நிலைக்குழு தரப்புல இருந்து ரொம்ப தீவிரமா சொல்லிட்டாங்க. இதற்கு அடுத்தபடி மார்க் ஜூக்கர்பர்க் அவர் மன்னிப்பு கேட்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருந்துச்சு. இந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கிற மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திரும்பியும் இந்த மெட்டா நிறுவன அதிகாரிகள் சந்திச்சு என்ன சொன்னாங்கன்னா, மெட்டா நிறுவன சேவைகளில் குறைகள் இருக்கு, அதே மாதிரி நிறைய சில பதிவுகள்லாம் பார்த்தோன்னா விளம்பரப்படுத்துறதுக்கு நாங்கள் பணம் வாங்கினது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவிலேயோ பார்த்தோன்னா பூஸ்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ இன்னும் நிறைய பேர் பார்க்கலாம், நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த சோஷியல் மீடியாவுக்கு நம்ம கொடுக்கணும். அதன் அடிப்படையில் இந்த மாதிரி நிறைய ஃபேக் வீடியோஸ் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆனது உண்மைதான் அப்படிங்கிறத மெட்டா நிறுவனம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா மார்க் ஜூக்கர்பர்க் அவருடைய தரப்புல இருந்து இந்த குழுவினர் கிட்ட மன்னிப்பு தெரிவிச்சிருக்கிறதும் சொல்லப்படுது. மார்க் ஜூக்கர்பர்க் அவரே இந்த டீமை அனுப்பி அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றத சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ முழுக்கவுமே ஹெட்லைன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மன்னிப்பு கோரினார் மெட்டா தலைவர் மார்க் ஜூக்கர்பர்க் அப்படிங்கிறது தான். ஸோ ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ சமூக வலைத்தளத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய மெட்டா
இவங்க வந்து நேரடியாவே நம்மளுடைய மத்திய அரசு நாடாளுமன்ற நிலைக்குழு கிட்ட மன்னிப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு வழியா இப்ப பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த வீடியோ சர்ச்சைக்கும் இந்த மெட்டா நிறுவனத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது முற்றுப்புள்ளி பெற்றிருக்கு. இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.